Hi friends, இப்போ நம்ம அவரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம குக்கரில் இந்த கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு மூணும் இந்த துவரம்பருப்பும் பச்சைப்பருப்பும் இப்போது இந்த டம்ளரில் ஆஃப் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு ஆஃபு, பச்சைப்பருப்பு ஆஃப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு மட்டும் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போதும். அப்படி சின்னதாக இருந்தால் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு அதை அடியில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி 2, வெங்காயம் 2 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அவரைக்காய் அதாவது இவ்வளோ ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அந்த நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 3 பருப்பையும் வாஷ் பண்ணி அடியில் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ண அவரைக்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 கரண்டி, பெருங்காயம் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போடுங்க. பெருசாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் ஒரு டம்ளர், இந்த மாதிரி பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு எல்லாம் காயெல்லாம் வேகணும் இல்லையா, அது போட்டாக்கா இந்த முக்கா வரும். அந்த முக்கா நனைகிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்க, தண்ணி விட்ட பிறகு இந்த நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விழற மாதிரி மேலே அந்த தண்ணியில் அப்படி எல்லாத்தையும் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி லாஸ்ட்டாக இந்த நல்லெண்ணெய் 2 இது போடுங்க, டீஸ்பூனு. ஏன்னா இது ரொம்ப பொங்கி வழியாது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டாக்கா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது திரும்ப சொல்கிறேன். 2 தக்காளி, வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். அப்புறம் 10 பூண்டு வேணும். இது 1/4 கிலோ அவரைக்காய். இதை மீடியமாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதையும் வாஷ் பண்ணி 3த்தையும் ஒன்றா கொட்டி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் மூடி வேக வச்சு எடுத்து இறக்கிக்கோங்க. வேக வச்சு எடுத்து இறக்கின பிறகு வானல் வச்சுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் தாளிக்கிறது போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் போட்டு உப்பு இதை இறக்கி வச்சுருக்கீங்கல்ல இந்த கூட்டு ரெடி பண்ணி எல்லாம் போட்டு அதில் அந்த தாளித்து விட்டதில் பாத்திரத்தில் கொட்டிட்ட பிறகு உப்பு எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. இந்த 1/4 கிலோ இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போதும். ரொம்ப அதை விட உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ சால்ட் மட்டும் நீங்கள் எப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம இதெல்லாம் ரெடியாக வச்சு குக்கரில் வச்சு இறக்கி எடுத்துக்கிட்டால் போதும். 10 நிமிஷம் இறக்கின பிறகு வானல் வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இதை போட்டு தாளித்து விட்டுட்டு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் தூள் பண்ணி போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் போடணும். நான் இப்போ இங்கே வைக்கல, பட் ஆனால் தேங்காய் நல்லா பொடியாக திருவி
நல்லா ஒரு 3 பத்தை பொடி பண்ணி வச்சுருந்து லாஸ்ட்டாக போட்டு கொதிக்க வச்ச கொதித்த பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் போட்டு அது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க வந்து தனியாக அவரைக்காய் பொரியல் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணி சுட சாதத்தில் போட்டு வடாமல் வத்தல் அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது பொரித்து கொடுத்தீங்கன்னா அந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.